Hi students, this is Alex here. இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க and the product வந்து sold for அப்படின்னு சொல்லி price கொடுத்திருக்காங்க. அதாவது each ப்ராடக்ட்டோட price. இப்போ இதுல வந்து show that the profit of the company is increasing. இதுல பாத்தீங்கன்னா profit அப்படின்னும்போது நம்ம capital P of X அப்படின்னு எடுப்போம். இந்த profit அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர்ற revenue இருக்கு இல்லையா R of X அது minus cost function. இப்போ revenue அப்படின்றது price into X minus cost of the cost function. இப்போ P into X அப்படின்றது price வந்து இந்த இடத்துல 8400 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 8400 X into X அப்படின்னு போடணும். அது வந்து each அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிட்டோட price வந்து 8400. அப்ப X யூனிட் அப்படின்னும்போது into X போடணும். Minus C of X. இதை நம்ம எழுதும்போது bracketல தனியா போடணும். இப்போ நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மும் மைனஸ் ஆகும். ஸோ minus 300 X square minus 4200 X minus 13500. இதுல லைட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் minus 300 X square எடுத்துக்கலாம். இது 8400 minus 4200 அப்படின்னா அது 4200 வரும். அடுத்து லாஸ்ட்ல இருக்குது 13500. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் P dash of X இது பார்த்தீங்கன்னா minus 600 X plus 4200 லாஸ்ட் டேர்ம் வராது. இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இது நெகட்டிவ் டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். So 600 X equal to 4200. X is equal to 4200 divided by 600. இது cancel ஆயிடும். அப்ப X ஓட வேல்யூ 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி வந்து இன்க்ரீசிங் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்காது. அதனால நம்மளோட நம்பர் லைனே வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இன் பிட்வீன் வந்து நமக்கு 7 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ரெண்டு இன்டர்வலாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்வல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0,7 இது ஒரு இன்டர்வல். இன்னொன்று 7,∞. இந்த இடத்துல நம்ம சைன் எடுக்கணும். ஸோ சைன் ஆஃப் f dash of x. f dash ன்றது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றது p dash. So sin of p dash of x அப்படின்னு எடுக்கணும். p dash of x ஓட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 போட்டோம்ல, இது minus 600x plus 4200 minus 600x plus 4200. இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்ல வந்து நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோட கேல்குலேஷன் இப்போ போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நடுவு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 போட்டால் நமக்கு வந்து minus 600 அது இங்கே எழுதிடலாம். என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அது இங்கே எழுதிடலாம். அதாவது P dash of 1 அப்படின்னா minus 600 plus 4200 இருக்கும். which is nothing but 3600. இது வந்து greater than 0. அதனால இந்த இடத்துல இன்க்ரீசிங். இதுவே இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து P dash of 8. ஸோ இந்த இடத்துல 8 போடும்போது 8648 minus 4800 plus 4200 which is minus 600. இது வந்து less than 0. அதனால டிக்ரீசிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா show that the profit of the company is increasing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகலை. ப்ராஃபிட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 0 to 7 இருக்கும்போது தான். ஸோ நம்ம வந்து இதை கிளியராக இந்த இன்டர்வலும் கொடுக்கணும். ப்ராஃபிட் இஸ் இன்க்ரீசிங் இன் 0,7 இந்த இன்டர்வலில்.